இந்த டெக்னாலஜியை வந்து மேக்ஸிமம் அந்த சீரியஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா யாருக்கு போய் கேளுங்களேன், நான் வந்து தேவி மகாத்மியம் கற்றுக்கிறேன், நான் வந்து நாராயணியம் கற்றுக்கிறேன், நான் வந்து சுந்தரகாண்டம் கிளாஸ் போகிறேன், திருப்புகழ் கற்றுக்கிறேன், நான் வந்து தேவாரம் படிக்கிறேன். ஸோ இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து எங்கேயோ போய் உட்கார்ந்து கற்றுக்கணுங்கிறது போக அழகாக கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஃபேன் இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம வீட்டில் ஜென்ரேட்டர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக ஃபேன் கீழே உட்காந்துட்டு ஜம்முன்னு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் நகர்ந்துக்காமல் அப்படி ஜாலியாக இருக்கும். சரி கொஞ்ச நேரம் முடியலையா காலை வேணா அப்படி கொஞ்சம் நீட்டிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஆக நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டே நம்மளால் எல்லா நல்ல விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதே நேரத்தில் சீனியர்ஸுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லுவேன். சரி நிறைய பேர் என்னென்னா ஆசையில் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க, பட் ஃபோனில் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஒரு கூகுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அனுப்புகிறாங்க அப்படின்னாக்க இதில் 2-3 நாள் ஆயிடுத்து, அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும்னு திருப்பி கால் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பேரம் பேத்தியவெல்லாம் சனி ஞாயிறில் வரும்போது நான் அவங்கள வச்சு தான் பண்ண வைக்கணும், எனக்கா பண்ண தெரியாது, அதனால பண்ணலை. டோன்ட் டூ தட். கற்றுக்கோங்க. சீனியர்ஸ் எல்லாருக்கும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கற்றுக்கோங்க. எந்த கிளாஸ் போகிறீங்களோ என்னென்ன விஷயம் மினிமம் ஃபோனில் இருக்கிற விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். நம்ம வந்து விறகு அடுப்புலேருந்து கனல் அடுப்புக்கு வந்து கேஸ் அடுப்பு, ஸ்டவ் 3 ஸ்டவ்லேருந்து பம்பு ஸ்டவ்லேருந்து கேஸ் ஸ்டவ், அப்புறம் அந்த 4 பர்னர், மைக்ரோவேவ், எலக்ட்ரிக் ஸ்டவ், இத்தனையும் நம்ம பழகிட்டோம் இல்லையா. சமையல் பழகிறோம், பட்சணம் பழகிறோம். அத்தனை பழகிறவங்களுக்கு இது கஷ்டமா? அவ்வளோதான் பண்ணியாச்சே, இது ஒன்றுமே கிடையாது. என்ன கொஞ்சம் நேரம் வந்து இதை ப்ரெஸ் பண்ணமா இது பண்ணமா நம்ம கொஞ்சம் கேட்டுக்கணும். கேட்டுப்போம். எவ்ரி சீனியர் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் நாங்கள் கற்றுக்கணும். நம்ம எனக்கு வந்து ஒரு கூகுள் ஒரு டீட்டெயில் அந்த ஃபார்ம் தெரியாது. நோ, ஃபார்ம் எப்படி அடிக்கிறது என்ன, நம்மளுக்கு டைப்பிங் மிஷின் எல்லாருக்கும் தெரியும், லெட்டரிங் பற்றி தெரியும், அழகாக அதில் இருக்க போடும். அந்த விரல்களை போட்டு நம்ம அடிக்க போடும். தன் கையே தனக்கு உதவின்னு, தன் விரலே தனக்கு உதவின்னு இப்போ ஆயிடுச்சு. இந்த விரலை வச்சு தான் நம்ம பண்ணணும். எல்லாத்தையும் கற்றுக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாது. ஏன்னா 4 கிளாஸுக்கு நம்ம போகிறோம். அவள் வந்து என்ன பண்ணுவா, ஆடியோ அனுப்புவோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அது பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுடுவோம். என்ன ஆகும், இது இன்னொரு ஒரு பெரிய ஒரு என்ன நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, அவளுக்கு தெரியாமையே அவள் வீட்லேயோ இல்லை எதுலையோ அந்த ஃபோனில் என்ன செட்டப் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணியிருப்பாள் டைமர். சில பேர் ஒரு நாள்லேயே போய்டும்னு வச்சுருப்பா, சில பேர் 2 நாள் இருப்பா, சில பேர் 7 நாளில் டிஸப்பியர் ஆகிடும்னு வச்சுருவா. இவாளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்ன ஆகும், அத்தனையும் டிஸப்பியர் ஆகிடும் அனுப்பிச்சதெல்லாம். அட்லீஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு கூகுள் ட்ரைவ்லையோ க்ரோம்லையோ எங்கேயோ ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் இருந்தால் கூட அதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த விஷயம் இவா நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னாகும், மறுபடியும் மாட்டேன், கொஞ்சம் இன்னொரு தடவை அனுப்புறீங்களா ப்ளீஸ், எனக்கு தெரியல. சில பேர் இன்னொரு என்ன, நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கம்மா. நம்ம வந்து அவ கத்துக்கணுங்கிறதுக்கு அனுப்பினப்போ நம்ம ஏன் டெலிட் பண்ண போறோம்? ஸோ நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி தான் நோ, எல்லாம் கத்துக்கோங்க. நம்மளை வந்து ஒரு செக்கப்புக்கு கூட்டின்னு போனோமா, இல்லை ஒரு டெஸ்ட்டுக்கு கூட்டின்னு போனோமா, பையனோ பேரனோ வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்களே போங்க. என்ன மேக்ஸிமம் எல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க போங்க, பழகணும். கோதே. அப்போ இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறா, ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் உங்கள் மெயில் ஐடி சொல்லுங்கம்மா, நாங்கள் உங்கள் மெயில் ஐடி அனுப்பிடுறோங்களா. கிரியேட் யார் மெயில் ஐடி வச்சுக்கோங்க. எப்படி கிரியேட் பண்ணணும் கேட்டு மெயில் ஐடிக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டோ ஏதோ ஒரு வந்ததுன்னா அதை எப்படி ஓப்பன் பண்ணணும், அதை எங்கே ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி இன்னொருத்தருக்கு அனுப்பணும் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் தான். நம்மளுக்கு ஒரு 4 நாளைக்கு கஷ்டமாக இருக்குது, புதுசாக இருக்கிறதுனால 4 நாளைக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம செக்கப் எப்படி வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 தடவை போயிடும். இதில் எல்லாம் ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து நீ போறியா, செக்கப் பண்ணிண்டியா, அந்த ரிப்போர்ட் மெயில் ஐடி வாங்கிண்டியா, மெயிலில் வந்துதா, டாக்டருக்கு கூட நீங்களாகவே அனுப்பிச்சி விட்ருவோம். அப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் பார்த்து வச்சுருப்பேன். போனால் உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப பண்ணினோமே, நம்ம அம்மா பார்த்து பண்ணினோமே, நம்மளுக்கு பண்ண வேண்டாமா அப்படின்னு சில சீனியர்ஸ்க்கு தோணும். ஆனால் பண்ண முடியாது. இப்போதைய பசங்களை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், பாவம் வாழலாம். அப்போதான் நம்மலாம் ஒர்க்கிங்கு போனப்போ என்ன பண்ணோம், ஒன்று 9 to 4, 10 to 5,
ட்ரெயினில் அழகாக போயிடலாம் இல்லையா. அப்போ பஸ்ஸில் போனோம்னா கரெக்டாக அந்த பஸ்ஸு எப்படி அந்த ஆஃபீஸ் நேரத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்கும், லேடிஸ் ஸ்பெஷல் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இவ்வளோ டிராஃபிக் கிடையாது, அழகாக போவோம். 5-6 மணி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பற்றி ஒன்றும் கிடையாது, அடுத்த நாள் தான். ஆனால் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னைக்கு வந்ததோ அத்தனை பேருக்கும் ஒரு ஹோமே தான் ஆஃபீஸு. ஆஃபீஸ்க்கும் ஹோமுக்கும் வேறு டிஃப்ரென்ஸே இல்லை. நாள் முழுக்க தூங்குற நேரத்தை தவிர அது தூங்குறதுக்கு கூட விட மாட்டேங்கிறா. ஸோ அப்படி போட்டு புழிஞ்செடுக்கிறாள். அவளுக்கு ரிவ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அப்புறம் டார்கெட் இருக்குது, மீட்டிங் இருக்குது, அடுப்பாப்பட்ட தப்புக்கு இவாளை சேர்த்து திட்டு வாங்க வேண்டியிருக்கு. இத்தனை டென்ஷன் அவளுக்கு பாருங்க. இப்போ காலேஜ் பசங்க நம்ம காலேஜ் படிக்க வச்சு என்னாச்சு, அதனால் நம்ம ஒரு சீசன் டிக்கெட் வாங்கிடுவோம், பஸ்ஸுலையோ இல்லை ட்ரெயினுக்கோ, நம்ம வாட்டிக்கு போவோம் வருவோம். ஒரு ஆனுவல் ப்ரோக்ராம் ஒரு நாள் வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டேன்னு வரும், அன்றைக்கி ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எப்போது 1-2 காம்படிஷன் சொன்னான்னா ஏதோ முடிஞ்சவா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதை தவிர நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ காலேஜ் படிக்கிறவாளுக்கு அதுக்குள்ளேயே அவளுக்கு 1000 மேக்சினுக்கு ஒரு குரூப்பு, கல்ச்சருக்கு ஒரு குரூப்பு, ஸ்பீச்சுக்கு ஒரு குரூப்பு, இன்டர்வியூ அட்டெண்டிங் அதுக்கு ஒரு குரூப்பு, எல்லாத்துக்கும் ஒரு 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 குரூப்பாக வச்சு எல்லாம் அட்டெண்ட் பண்ணணும், எல்லாத்துலேயும் பர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு டான்ஸோ ஒரு பாட்டுக்கோ காலேஜ் ரெப்ரசன்ட் பண்ணால் அது ஒரு தடவை ஷீல்டு வாங்கிட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா காலேஜில் எல்லா மீட்டிங்கில் போயும் அந்த ப்ரெஷர். இது தவிர இவாளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக வச்சுருக்கு அதை உட்காந்து அட்டென்ட் பண்ணுறது அந்த ப்ரெஷர். அது தவிர படிக்கணும், படித்து ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை அந்த ஸ்கூலில் காலேஜ்லேயே அவளுக்கு அந்த மீட்டிங் இருந்தது, அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ஜாபுக்கு இருந்ததுனாக்க தே ஹாவ் டு பர்ஃபார்ம் தேர். இத்தனை ப்ரெஷர் ஸ்கூல் பசங்களுக்கு. இப்போல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கு ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு ஹாலிடே ஹோம்ஒர்க்குன்னா என்னென்ன அப்படின்னு ஒரு வரும். அது டிக்ஷனரியில் அந்த வேர்டு படிச்சிருக்கோம் இல்லையா. ஹாலிடேனா ஜாலி, என்ன சம்மர் ஹாலிடே ஒரு 2.5 மாதம் 3 மாதம் ஜாலியாக இருக்கும். குவார்டர்லி லீவ் நவராத்திரி போது ஜாலியாக இருக்கும். டிசம்பர் ஹாலிடேஸ் போது நல்லா இருக்கும். நியூ இயர் எல்லாம் ஆஹா ஹோம்ஒர்க் பண்ணுவோம். பொங்கல் போது ஜாலியாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஹாலிடே ஹோம்ஒர்க்கு, எப்போ பாரு அவளுக்கு ஹோம்ஒர்க். அது தவிர பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டு அப்படிங்கிறா, அசைன்மெண்ட்டு அப்படிங்கிறா. அது தவிர கிளாஸுக்குள்ளே ஏதோ ஸ்பீச்சு, லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் ஸ்பீச்சு, இங்கிலீஷில் ஒரு ஸ்பீச்சு. இது தவிர ஆனிவர்சரி இது அதுவும் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ரெஷரோடு இருக்கிறவா எங்கேருந்து அவளுக்கு எனர்ஜி இருக்கும் நம்மளை கூட்டிட்டு தொந்தரவு பண்ணலாமா? அவளை விட்டுண்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. பாவம் அந்த குழந்தைகள் அத்தனை பேர் இப்போ இருக்கிறவா அத்தனை பேருக்கும் ரொம்ப கஷ்டம். ட்ரை அதாவது ஐயோ அவ்வளோவா அப்படின்னு நினச்சா முடியாது. ஸோ தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ். வி ஷுட் ஷிஃப்ட் தி ஆட்டிடியூட். நம்ம பண்ணலாம், பகவான் கூட வர விட்டுற மாட்டேன். இவ்வளோதான். எங்கே போனோம், செக்கப்புக்கு போனோமா, கோவிலுக்கு போனோமா, இல்லை திடீர்னு ஒரு தெரிஞ்சவா கூப்பிட்டுருக்கா, என்ன இப்போதான் அதுவும் ஃபோனில் இருக்கவங்க வரலாலே அழகாக ஒரு கேபு, ஓலா, ஊபர், ரேப்பிடோ என்னென்னவோ எல்லாம் யாத்திரை என்னென்னவோ வருது. ஏதோ ஒன்றத்தை போட்டு அமைக்கும், அழகாக கிடைக்கும், போயிட்டு வரப்போ. பேங்க்குக்கு போக கற்றுக்கோங்க, பேங்க்குக்கு போக கற்றுக்கோங்க. அங்கே சலான் ஃபில் பண்ணி அங்கே ப்ரே பண்ணுறதோ இது பண்ணுறதோ எல்லாம் கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. லேர்னிங் எனி டைம் கண்டினியூஸ் ப்ராசஸ். அவ்வளவு நமக்கு ஹெல்ப் ஆகும். எந்த டைம்னு சொல்லிக்கல, நமக்கு இல்லாட்டப்ப வேற யாரோ ஒருத்தருக்கு தடமாடுறாங்க, அவளுக்கு கொஞ்சம் நம்ம பண்ணி தர முடியும். ஆக சீனியர்ஸ் டு நாட் டிபெண்ட். அடுத்தவா மேலே எனக்கு என் புள்ள பண்ணலை, என் பேரை இப்போதான் பேசவே மாட்டேங்கிறான், என் பேத்தி திரும்பி கூட பார்க்கறது இல்லை, எனக்கு ரொம்ப அவள் இப்போதான் பிஸியாகிடுறா, எங்களெல்லாம் நேரமே இல்லை, மதிக்கிறதே இல்லை சொல்லாதீங்கோ. அவளுக்கு நேரம் இல்லை, அவளால் பேச முடியாது. இத்தனை ப்ரெஷர் அவளுக்கு இருக்கு. பாவம் அந்த குழந்தைகள் எல்லாம். ரைட் ஃப்ரம் ஸ்கூல் சில்ட்ரன் டு ஒர்க்கிங் பீப்புள். நம்ம ஒர்க் பண்ண போது இந்த டைம் இப்போ இல்லை. அவள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி ஆஹா அப்படின்னு கிடைக்காதான்னு ஏங்கின்னு இருக்கா. ஸோ ப்ளீஸ் அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லா வேலையும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபோனில் நல்லா பழகிக்கோங்க, கஷ்டமே கிடையாது. அடுப்பில் ஒரு அல்வா கலரி மைசூர் பாக் கலரி போட்டவாளுக்கு இது ஒன்றுமே கிடையாது.
இது ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. ப்ளீஸ், அதனால நம்ம கையால் நம்ம விஷயங்களை நம்மளே பார்த்துட்டு தெம்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவோட இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் நல்லெண்ணங்கள் வர 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 நம்மளுக்கு குரு கூடவே வந்துட்டு இருப்பார். அப்போ நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ கிரந்தமாகட்டும் எதுவாகட்டும், ஸ்பெண்ட் அ டைம். ஒன்றுத்துல சேர்றோமா, 1 மணி நேரம் அதுக்கு உழைப்பு கொடுங்க. சேர்றதை பற்றி தப்பே கிடையாது. எத்தனை கிளாஸ் வேணால் சேருங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் எந்தெந்த கிளாஸுக்கு போகிறீங்களோ அத்தனைக்கும் டெய்லி ஒரு 1 hour யூ ஷுட் ஸ்பெண்ட். ஸோ 4 கற்றுக்கிறியா, 4 இது சேர்ந்துக்கிறியா, 4 மணி நேரம் நீங்கள் அதுக்கு உழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் அது ஜஸ்டிஃபை ஆகும். அப்போ அதனுடைய எசன்ஸ் உங்களுக்கு போகும். அந்த எசன்ஸ் போச்சுன்னா நம்ம லைஃபுக்கு நம்ம ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா மாதிரி ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எனர்ஜி இப்போ சிவசகஸ்ரா மாதிரி இந்த கிரந்தத்தில் வந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த பாசிட்டிவிட்டியோட நம்ம விரல் தான் நமக்கு உதவி அப்படிங்கிறதை மைண்டில் வச்சுக்கோங்க. பசங்க பிள்ளைங்களை எதிர்பார்க்காதீங்கோ, கொலைப்பட்டுக்க வேண்டாம். அப்போ நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஜெய் ஜெய்சங்கர்.